ஒரு சாவித்திரி கண்ணன் நானே சொல்லிடுறேன். எங்களுக்கு சாவித்திரி கண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க தான். அந்த 2 பேர் அருமையாக பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க, நீங்கள்லாம் போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போய் சாவித்திரி கண்ணனோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. வணக்கம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணியை பற்றி நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஒரு அபூர்வமான ஒரு ஆளுமை அப்படின்னு அவங்கள சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க மூலமாக தான் எனக்கு இன்ட்ரொடக்ஷன் ஆச்சுன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு எனக்கு தெரியும். நான் இங்கே நியூஸ் கவரேஜுக்காக பல முறை வந்திருக்கிறேன், போயிருக்கிறேன், அப்படி தெரியும். பட் ஆனால் இவர் இவருடைய ஞாபகத்தில் அப்படி சொல்கிறாரு. அவங்க மூலமாக எனக்கு நிறைய பேர் இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கிறாங்க. இங்கே அவங்க பேசின அன்னபூரணி மற்ற நிறைய பேர் எனக்கு இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கிறாங்க. என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்னுடைய ஒய்ஃபுக்கு அந்த டியூஷன் சென்டர் நடத்துறதுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்ககிட்டருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நம்மளை மாதிரியான ஆட்கள் குடும்பம் அப்படின்ற ஒன்று இல்லாட்டி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பிடிமானம் இல்லை, நமக்குன்ட்டு ஒரு மனைவி, கணவன், குழந்தைகள், ஒரு உறவுகள் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்படி இல்லாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தைரியசாலியாக நானே எல்லாருக்கும் ஆலமரம், எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண தேவையில்லை, நான் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு வாழ்ந்து காட்டுறது இருக்குல்ல, அது ரொம்ப அபூர்வம். பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு பேச்சுலராக இருக்கிறவங்க மற்றவங்ககிட்ட உதவி கேட்பாங்க. அவங்க ஒரு பயந்த சுபாவத்தில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லை, இவங்க எல்லாருக்கும் அவங்க சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அவங்ககிட்ட. ரெண்டாவதாக இன்னொன்று இவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, நிறையா அவங்க எழுதியிருக்கலாம் அப்படின்னு மேடம் சொன்னாங்க. எழுதியிருந்தால் அவங்க விட்டு சென்ற ஒரு ஆவணமாக இருந்திருக்கும். ஆனால் உயிருள்ள ஆவணங்கள் நிறைய பேர் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க, அது மிகப்பெரிய சக்ஸஸ். அவங்க எழுதியிருந்தால் ஒரு 10 புக்கு எழுதியிருக்கலாம். ஆனால் மற்றவங்கள 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவங்க மூலமாக எழுத வச்சுருக்காங்க பாருங்க, அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான. அது இன்னொரு ரொம்ப அபூர்வமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்மளை நம்ம யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியணும்னு ஆசைப்படுவோம். நாம் நம்மளுடைய அடையாளத்தை வெளிக்காட்டணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அவங்க அப்படி ஆசைப்படவே மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு அபூர்வமான குணம்னு நினைக்கிறேன். தன்னை முன்னிலைப்படுத்தவே நான் யார் தெரியுமா அப்படின்னு அவங்க ஒருவரும் சொல்லிக்கிட்டது இல்லை. அதனால நானே கூட அவங்கள ரொம்ப காலம் பிடிச்சிக்காமலே பழகி இருக்கிறேன். போக போக தான் அவங்களுடைய ஆளுமை திறன் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்னுடைய சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம்னு ஒரு நூல் வெளியீடு ஒன்று. அந்த நூல் வெளியீடை இங்கே நான் வெளியிடன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு அவங்க தான் ஃபுல்லாக இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க. ராஜமுகிருஷ்ணன் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதை அண்ணாமலை சார் இங்கே மல்லிகை இலக்கிய வட்டம் சார்பாக அதை வெளிக்கொண்டு வந்தாங்க. அப்போ கூட அதன் மூலமாக எனக்கும் எழுத்தாளர் ராஜமுகிருஷ்ணன் அவர்களோட ஒரு தொடர்பு ஏற்படுவதற்கு அவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு இதுக்குன்னா, இன்னும் கொஞ்சம் அவங்கள நல்லா பார்த்து பேசி பழகி நிறையா உள்வாங்கியிருக்கலாம், இன்னும் என்ன நான் வளப்படுத்தியிருக்கலாம், என்னுடைய உள்ளத்தை வளப்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஏக்கம் எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக எவ்வளவு விஷயம் இருந்தாலும் இன்றைக்கி எல்லா வேலைகளையும் தள்ளி வச்சுட்டு வரணுன்ட்டு நான் பிடிவாதமாக கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சிருக்கு. நன்றி, வணக்கம். அது மாத்திரம் இல்லை, ஒய்ஃபையும் சத்தம் போட்டு வர வச்சுட்டாரு. கரெக்ட் தானே? ஆமாம், ஃபோன் பண்ணி நீ வந்தே ஆகணும், என்ன நீ வராமல் இருக்கிற, என்ன வேலை உனக்கு இருக்குன்னு அவங்களையும் கூப்பிட்டு வர வச்சுட்டார். அவர் சொன்ன மாதிரி ஒரு தனியான ஒரு ஆள் எத்தனை கப்புள்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்க தனி தான், ஆனால் அவங்க உருவாக்குறவங்க எல்லாருமே கப்புள்ஸ். எல்லாருக்கூடையும் அவ்வளோ ஒரு ஒரு பாசம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறவி. இந்த நேரத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர்களோட குடும்பம் அவங்களுக்கு மிக மிக உறுதுணையாக இருந்தது. அந்த குடும்பத்தை சார்ந்த அவங்க கமலாக்காவை பேசுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே எங்கள் அத்தையை பற்றி
இத்தனை பேர் இவ்வளோ விஷயம் சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இது எல்லாமே சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்திருக்கேன். அவங்களோட இன்றைக்கி நானும் என் தங்கையோ எங்கள் அண்ணன் ஃபேமிலியோ இந்த லெவலில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க முதல் காரணமாக இருக்காங்க. எப்படி ஒரு பெண் வந்து நாங்கள்லாம் கிராமத்தில் வளர்ந்தோம், அதனால் எக்ஸ்போஷர் கிடையாது. ஆனால் வெளியே வரும்போது எப்படி இருக்கணும், எப்படி போல்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கள பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இன்ஹிபிஷனாக சிரிக்கிறதுக்கோ கையை வீசி நடக்கிறதுக்கோ கூட கிராமத்தில் தடைகள் இருக்கும். குனிஞ்சபடியே போகணும், கையை இறுக்கமாக வச்சு நடக்கணும், கையை வீசக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும், சத்தமாக சிரிக்கக்கூடாது. இதெல்லாம் பெண்களுக்கு இருந்தது. நாங்கள்லாம் இருந்திருக்கோம் அந்த மாதிரி இதில். அதை முதல்ல உடச்சி வாயை விட்டு சிரிக்க சொல்லி அழகாக கையை வீசி சுதந்திரமாக நடக்க சொல்லி இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் பண்ணது எங்கள் அத்தை தான். இன்றைக்கி இந்த லெவலில் நாங்கள் இருக்கிறோன்னா எங்கள் அத்தை தான் எங்களுக்கு காரணம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக யாராவது ஒருத்தர் சொல்லணுன்னா, இல்லை அதே ஈக்குவல் லெவலுக்கு சொல்லணுன்னா 3 அத்தைங்க இருந்தாங்க. ஒருத்தங்க ரொம்ப சின்ன வயசில், எனக்கு 5 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க, அதனால் அவங்களோட டைமென்ஷன் தெரியாது. இன்னொருத்தங்க ரொம்ப தொலைவில் இருந்துட்டாங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு மட்டும் பார்ப்போம். அந்த 20 நாள் 25 நாள் வெறும் கொஞ்சலில் போயிடும் அத்தை அப்படின்ற கொஞ்சம். ஆனால் இவங்க தான் எந்த இடத்துல அடிக்கணுமோ எந்த இடத்துல நறுக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. இந்த ஆளுமை அவங்களோட அந்த ஆளுமையில் தான் நாங்களும் வளர்ந்துருக்கோம். அந்த எக்ஸ்போஷர் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. என்னோட ஒவ்வொரு விஷயமே என்னோடய படிப்பில் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கணும்னு டிசைட் பண்ணதுலேருந்து, நான் சமஸ்கிருதம் படிக்கணும்னு டிசைட் பண்ணதுலேருந்து எல்லாமே எங்கள் அத்தை உருவாக்கி விட்டது. கடைசியாக ஒரு 10 வருஷம் அவங்க என் கூட, அவங்க ரொம்ப இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட். அவங்க யார்கிட்டையும் போய் யார் நிழலும் நிற்க மாட்டாங்க, யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க. என்கிட்ட இருந்தபோது கூட உதவின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து என்ன பண்ணுறனோ அதான். அவங்களா எதுவும் இந்த உதவி வேணும் அந்த உதவி வேணும்னு கேட்டதே கிடையாது. ஒரு டாக்ஸி புக் பண்ண கூட யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. கடைசியாக ஒரு 10 வருஷம் அவங்க என்கிட்ட இருந்தாங்க. அந்த லெவலுக்கு கால் முட்டி வலி, படி ஏற முடியலை. இல்லைன்னா நான் கிருஷ்ணன் அங்கிளோட ஃப்ளாட்டில் தான் இருந்தாங்க. படி ஏற முடியலைன்ற அந்த ஒரு காரணத்தில் தான் அவங்க வீடு வந்து இங்கே வந்து என்கிட்ட சேர்ந்தாங்க. அது ஒரு 10 வருஷம் எனக்கு பாக்கியமாக தான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ பேர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது நாங்களும் கொஞ்சம் அவங்களோட அடியில், அந்த ஆலமரத்து அடியில் கொஞ்சம் அந்த நிழலை அனுபவிச்சிருக்கிறோன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பொதுவாக 3 பேர் அவங்க அடிக்கடி சொல்கிறது, ஒன்று கமலா, அடுத்து நிர்மலா, அதுக்கடுத்து அவங்க அண்ணா. இந்த 3 பேரையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான், அதனால் அடுத்து நிர்மலா. அக்கா பேசுன அத்தனையும் நானும் வழிமொழிகிறேன், ஓகேவா? பேங்க்கில் வேலை செஞ்ச காரணத்தால் எனக்கு எப்படின்னா, ஒரு சின்ன வயசில் அத்தை அறிமுகமானாங்க. வெக்கேஷன் அத்தை வரப்போகிறாங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அத்தை வராங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். அப்போ அந்த வெக்கேஷனுக்கு எங்கள் மாமா பொண்ணும் எங்கள் வீட்டில் வந்திருந்தாங்க. அத்தை வந்தாங்க, எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பெரிய அத்தை சின்ன அத்தை 2 பேருமே இருந்தாங்க. என்னம்மா படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது எங்கள் அக்கா அப்போ 9th to 10th, ரொம்ப ஈஸியாக 9th to 10th சொல்லிட்டாங்க. அடுத்து மாமா பொண்ணு வரும்போது அவள் 8th to 9th. எனக்கு வரும்போது தான் 5th என் வாயில் வராது, 6th என் வாயில் வராது, 5th 6th அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க இங்கிலீஷில் பேசிட்டாங்க, நம்ம இங்கிலீஷில் பேசணும்னா எப்படி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லி அப்படி தான் வரும். அதுலேருந்து எனக்கு சின்ன வயசில் கொஞ்சம் மழை ஜாஸ்தி. அது 5வது 6வது படிக்கிற காலத்தில் கூட அந்த மழை இருந்தது. வெக்கேஷனுக்கு வரும்போது நானும் அக்கா 2 பேரும் குச்சின்னு தான் ஓடுவோம். அத்தைக்கிட்ட போனோம்னா கிட்ட போகிற வரைக்கும் நானும் குச்சின்னு ஓடுவேன். அப்புறம் எனக்கு என்ன ஒரு சின்ன தயக்கம் வந்துடும். அக்கா போவா, கூட சேர்த்து பிடிச்சிப்பா, தோளில் சாஞ்சிப்பா, மடியில் படுத்துப்பா, எல்லாம் பண்ணுவா. என்னால் அதை பண்ண முடியாது. ஏன்னு தெரியல, ஒரு தயக்கமும் இருக்கும், ஒரு கூச்சமும் இருக்கும். எழுந்திருக்கோம்லா, எனக்கு ஒன்று பார்த்தா பொறாமையாக இருக்குது, எழுந்துரு அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி. பொறாமன்றது அந்த வாய் வார்த்தைக்கு தான், என்ன ஊற்று கிடையாது. அது எப்பவும் அதை அனுமதிச்சதும் கிடையாது. ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க 2 பேரோட நட்பு பார்த்தோம்னா அக்கா தங்க மாதிரி அழகாக உட்காந்து பேசிக்கிறது. அத்தை ஏதாவது சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரியாது அத்தை, இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யுங்க. அதாவது அவங்க உடல் நலம் குறித்து ஏதாவது சொல்லணும்னா எங்கள் அக்கா அந்த அளவுக்கு உரிமை எடுத்துன்னு அக்கா கிட்டே பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் கல்லூரி பியூ பண்ணிட்ட பிற்பாடு என் கிராமத்தில் இருந்ததால் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் அதே காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும்போது எனக்கு கெமிஸ்ட்ரி வேணும்னு கேட்டிருந்தேன். கெமிஸ்ட்ரி கிடைக்கல. உடனே இந்த பட்டத்துக்கு ஒரு கும்பிடு, இந்த படிப்புக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிவிட்டு பெரியம்மா வந்தாங்க. அவங்க கூட அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். 2வது நாளே அம்மா வந்துட்டாங்க. அத்தை பண்ணுற காலேஜில் உனக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு
அட்மிஷன் கிடச்சிருக்கு, வா கிளம்பி போகணும் வான்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. அப்போ தான் நான் குற்றாலம் எனக்கு அறிமுகமானது. அங்கே போயிட்டு அட்மிஷன் கிளாஸ் அட்மிட் ஆகி கிளாஸில் உட்கார்ற வரைக்கும் அது கெமிஸ்ட்ரி இல்லைன்றது எனக்கு தெரியாது. எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டு நம்ம சப்ஜெக்ட் தான், நான் கேட்டது தான் கிடச்சிருக்குன்னு அவ்வளோ சந்தோஷத்தில் எதில் சேர்றேன்னு கூட எனக்கு தெரியல. போய் உட்காந்து முதல் ஓராண்டு என்னடா இது நம்ம கேட்ட சப்ஜெக்ட், இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் அத்தைக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும். நான் கொஞ்சம் லேசி, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு தூங்குறது பிடிக்கும். லீவு நாளாக இருந்தால் விருப்பமாக தூங்குவேன், படிக்கிற சமாச்சாரம் பண்ணிப்பேன். ஃபைனல் இயரில் முதல்ல ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அவங்க மானத்தை கொஞ்சம் காப்பாற்றிட்டு தான் வந்தேன். அந்த அளவுக்கு அப்போது எனக்காக அவங்க சினிமா பார்க்க வருவாங்க. பாவம் பொண்ணு சினிமா பார்க்காம வச்சுருந்தோமே அப்படின்னு. வாணியத்தை தான் அதுக்கு எங்களுக்கு கம்பெனி. நாங்கள் வாணியத்தை அத்தை நாங்கள் 3 பேரும் போயிட்டு ஒரு 7-8 படம் பார்த்துருப்போம் அந்த 3 வருஷத்தில். அதுவே பெரிய விஷயம். அத்தை படம் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அத்தை ரொம்ப இதெல்லாம் அதை இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அவங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தாங்க. அவங்கள பார்த்து வளர்ந்தது தான், எல்லா விஷயத்துலையுமே அவங்க சொல்லி கொடுத்தது தான். தாயினும் சால பரிந்து அப்படின்ற நிலையில் தான் அத்தை இருந்தாங்க. இங்கே உங்களோட நிலைகளிலும் அப்படி தான் இருந்திருக்காங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் போய் நான் எடுத்துக்கிறேன். இதை விட நான் வேறு என்ன சொல்ல முடியும் அவங்கள பற்றி? எங்கள் சின்னத்தை எங்கள் செல்ல அத்தை தான். தேங்க்யூ. என்னோடய பேர் ஜெயக்குமார். நான் கமலா அக்காவோட செகண்ட் கசின். நான் கடைசியாக ஒரு 5 வருஷமாக நான் கமலா அக்கா கூட நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சமயத்தில் இவங்க கேன்சர்னால் அஃபெக்ட் ஆன போது கமலாக்காவும் மாமாவுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் டாக்டர் தேவானோட பர்சனாலிட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளோ பேர்கிட்ட இருக்குன்றது. எனக்கு அவங்கள ரொம்ப தெரியாது. எனக்கும் அவங்களுக்கும் வயசு வித்தியாசம் ஜாஸ்தி. சின்ன வயசில் நான் 7வது 8வது படிக்கும்போது அவங்க ரேடியோவில் பேச்சு கேட்டிருக்கேன். எங்கள் கம்யூனிட்டியில் சமண மதத்தில் அவங்க ஒரு பெரிய படிப்பு படித்தவங்கன்னு எல்லோரும் பேசுவோம். நாங்கள் எங்கள் அம்மாலாம் எங்கள் அம்மா 8வது வரைக்கும் தான் படித்தவங்க, எங்கள் பாட்டி 5வது வரைக்கும் படித்தவங்க. எங்கள் பாட்டியும் கமலாவோட பாட்டியும் அக்கா தங்கங்க. ஸோ அவங்க அந்த பேக்ரவுண்டில் நாங்கள் எல்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். அந்த பேக்ரவுண்டில் அவங்க இந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிறாங்க, ரேடியோவில் பேசுகிறாங்க. நான் 7வது படிக்கும்போது அவங்கள கேட்டிருக்கேன். நான் எங்களுக்கெல்லாம் அப்போ கமலாக்காவோட அத்தை இன்றைக்கி பேசுகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரேடியோவில் கேட்போம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேலூர். ஸோ வேலூரில் அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கெல்லாம். அது அந்த மாதிரி நான் அவங்கள பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அவங்கள பற்றி தெரியாது. நாங்கள் நடுவில் என்னோட கேரியரில் நான் ரொம்ப மூவ் ஆகிட்டு இருந்தேன், ரொம்ப ஊராக சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் கமலாக்கா கூடவும் நிர்மலாக்காவோடும் பழக்கத்தில் மறுபடியும் வந்தப்புறம் கூட எனக்கு அவங்க அத்தையோட பரிமாணம் இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதில் ரொம்ப இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எனக்கு தமிழ்லையும் எனக்கும் ரொம்ப ஆர்வம் உண்டு. நாங்களும் தமிழில் நிறைய படிக்கிறது உண்டு. இன்ஃபேக்ட் யாரோ ஒருத்தங்க ஜெயந்தனை பற்றி இன்றைக்கி சொன்னாங்க. நான் நேற்று தான் ஜெயந்தனோட நாவல்கள் மொத்தத்தையும் வாங்கி வச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தீஜாரா ராமசாமி, இன்ஃபேக்ட் சுந்தர ராமசாமி பற்றி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நேற்று போய்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். இந்த வட்டத்தில் நாங்கள் இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் இலக்கியத்தை பற்றி பேசலை. நான் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அவங்களோட ஆளுமையினோட விஸ்தீர்ணம் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பேசாமல் விட்டுட்டோமேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் கமலாவுக்கும் நிர்மலாவுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவங்களா கூட பழகிற கடைசி ஒரு 5 வருஷமாக நான் அவங்க கூட பழகி கடைசியில் அவங்க ஒரு குழந்தையாக தான் நாங்கள் கமலாக்கா அவங்களுக்கு பண்ணதை வார்த்தையில் சொல்ல முடியாது. அவங்க பார்த்துக்கிட்டது ஒரு வேலையும் அவங்களால வந்ததையும் கமலாவும் நிர்மலாவும் பார்த்துக்கிட்டது பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் நாங்களும் அதான் பேசிக்கிறோம், நம்மளெல்லாம் யார் பார்த்துக்க போகிறோம் அப்படின்ற குறையும் இருக்குது. அதுதான் உண்மை. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.